நீங்களும் ஆசைப்பட்டு நினச்சிட்டு இருந்த இந்த விளக்கு கடை உள்ளே வந்த உடனே உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுத்ததுமா? ஒரு பிரம்மாண்டம். இங்கே வந்தோடனே அம்பாள் அப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக விளக்கு கடை, அதாவது கடைன்னு வச்சுருக்கலாம் நீங்கள். அதில் விளக்கு கடைனா வெறும் விளக்கு மட்டும் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காதுன்னா இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அங்கே போனால் அந்த பாத்திரம்லாம் இருக்குது, பஞ்ச பாத்திரம் அது இது எல்லாமே இருக்குது. எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த இவங்களாக இருந்தாலும் சரி, விளக்கு ஏற்றாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக, இல்லைங்களா? விளக்கு அந்த ஜோதி. இப்போ கிறிஸ்டியன்ஸ்னா அந்த கேண்டில் ஏற்றுறாங்க, அந்த கேண்டில் ஏற்றி வைக்கிறதுக்கு கூட ஸ்டாண்ட் நம்ம தான் பண்ணிக்கணும். ஆமாம், இல்லைங்களா? ஸோ மனிதர்களுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு விஷயம் எது அப்படின்னா ஜோதி. அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லும் போது கூட வெறும் ஜோதி தான் கடவுள் அப்படின்னு வள்ளலார் சொல்லிட்டார். ஸோ எங்கேயுமே நிறைஞ்சிருக்கிறது ஜோதி தான். அந்த ஜோதியை எல்லா ரூபத்துலேயும் எல்லா விதத்துலேயும் மாடர்னாகவும் இருக்குது, ஆன்டிக்காகவும் இருக்குது. அப்படின்னோன்னு இதுக்குள்ளே வந்துட்டு இது இருக்கா இல்லைங்கிற பேச்சுக்கு இடமே இல்லாத அளவுக்கு எல்லா விதத்துலேயும் இருக்குது, எல்லா விதமானத்துலையும் இருக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது. மாடர்னாக இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும், என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பிடிக்கும், பழமையும் பிடிக்கும். அந்த மாதிரி எல்லாமே நிறைவாக இருக்குது.